அதே மாதிரி இன்னொரு விஷயமும் ஜோதிட விதியில் சொல்லப்பட்டது என்னென்னா, ஒரு லக்னத்திற்கு 3ஆம் பாவம் 8ஆம் பாவம், 3ஆம் பாவம்னா புகழ், கீர்த்தி, மக்கள் தொடர்பு, கம்யூனிகேஷன், அவருடைய மாலை மரியாதை, இதெல்லாம் 3ஆம் பாவம் அப்படின்றது சொல்லும். 8ஆம் பாவம் அப்படின்றது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கும். 11ஆம் பாவம்னும் போது நம்மளுடைய ஆசை அபிலாஷைகளை குறிக்கிற இடம். அப்போது 3ஆம் பாவம், 8ஆம் பாவம், 11ஆம் பாவம் இணைவு பெற்ற ஜாதகம் மாலை மரியாதையுடன் வாழக்கூடிய ஜாதகம்னு ஜோதிட விதியில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கடக லக்னத்துக்கு 3ஆம் வீட்டு அதிபதியான புதன், 8ஆம் வீட்டு அதிபதியான சனி இந்த பாவ சக்கரத்தில் பாருங்கள், லக்னத்துக்கு கரெக்டாக 11ஆவது வீட்டில் சூரியனோடு இணைந்து இருப்பார்கள். சரிங்களா? இப்போது அரசியலுக்கு மாலை மரியாதைக்கும் ஒரு புகழான ஒரு ஜாதகமாகவும் ஆயிடுத்து, அரசியலுக்கும் வருவதற்குண்டான ஒரு நல்ல ஜாதகமாகவும் ஆயிடுத்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதை பலனா. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், ஒரு சூக்ஷமம் பாருங்கள். ஒரு ஜாதகருக்கு யோகி அவயோகின்னு சொல்லியிருக்கேன். இப்போ யோகி நம்ம சுக்கிரன் வந்துட்டார். இவருக்கு சுக்கிரன் யோகி, இவருடைய தசா புக்தி அந்தரம் சொல்லி பார்க்கும்போது சுக்கிர தசை ராகு புக்தியாக இப்போ போயிட்டுருக்கு. சரிங்களா? சுக்கிர தசை இந்த ஜாதகருக்கு பார்க்கும்போது 2014 சுக்கிர தசை ஸ்டார்ட் ஆகிருக்கு. யோகியின் திசை யாருக்கு? யோகியின் திசை, அதாவது ஒரு ஜாதகத்தில் இந்த கட்டத்தில் பாருங்கள், யோகின்னா ப்ளஸ்ஸும் அவயோகினா ஸ்லாஷ் அப்படின்ற மாதிரி இதில் போட்டிருக்கு பாருங்கள் கிரகத்து பக்கத்தில். அப்போ யோகியின் தசா சுக்கிர தசை ஸ்டார்ட் பண்ணும்போது 2014 ஆரம்பித்த ஒரு பீக், யோகியின் தசாவில் ஒரு பீக் இன்றைக்கி வரைக்கும் புகழின் உச்சியில் எங்கே போனாலும் லட்சக்கணக்கில் மக்கள் கூடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் யோகியின் தசா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு.